விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தானுங்க செவ்வாய். உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் சந்திர பகவானுடைய சாரன் சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நேரம்தான் ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை. அது மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன், தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு 9வது பாவகம் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம். இந்த நாளில் நாள் கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் தான் நாள் கிரகம். வாரப்பலன் சொல்கிறதுக்கும் இல்லை தினப்பலன் சொல்கிறதுக்கும் சந்திர பகவானை மையப்படுத்தி தான் சொல்லி ஆகணும். அப்போது இந்த சந்திர பகவான் 5ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி காலையில் 9:50 வரை உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 10வது பாவகம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ரொம்ப நாள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கூட ஒரு சிலர் இருந்திருப்பீங்க. இந்த நாளில் வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாமா? தாராளமாக மாற்றங்கள் செஞ்சுக்கிடலாம். இல்லை நான் புதுசாக தொழில் தொடங்கலாம்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக தொடங்கலாம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி சந்திரனுடைய சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். சந்திரன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கிறார். குரு சந்திரனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு, லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. இது எல்லாமே நமக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் அதில் மாற்றுகிறது இல்லை. 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 வரை உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்துக்கு சந்திரன் வந்துடுறார். அப்போது தனகாரகன் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 9வது பாவகம் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய உங்கள் ராசியை பார்த்துட்டு ராசிக்கு 3வது பாவகத்தை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறாரு குரு. புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். சந்திரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானாதிபதி புத்திரகாரகன் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். பூசம் நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இந்த இடத்துல இருப்பார். அதே மாதிரி இந்த சனி பகவான் புதனுடைய சாரத்தில் இருப்பார். புதனும் குருவோடு தான் சேர்ந்திருப்பார். அப்போது குரு சந்திரனை பார்க்கிறாரு. இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்னா, உங்களுடைய முன்னோர்கள் இப்போ நீண்ட நாள் நீங்கள் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க, போகாத கோவில் குளம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, நல்லது நடக்கல சாமி அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வயிற்றில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு வயதிலேயே அம்மாவை இழந்தவங்களாம் நீங்கள் இருக்கலாம், இல்லை அப்பாவை இழந்தவங்களாம் இருக்கலாம், அல்லது தாத்தா பாட்டி, எது எப்படி இருந்தாலும் இந்த நேர காலத்தில் 6ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் புத்திரபாகிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்துகிற பட்சத்தில் அந்த குழந்தை 100% உங்கள் முன்னோர்களுடைய மறுபிறவியாக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்கிற வார்த்தை 10 மாதம் கழித்து நிறைய பேருக்கு தேவைப்படும். அன்றைக்கி என் குழந்தை சிரிக்கிறது எங்கள் அம்மா மாதிரி சிரிக்குது, என் குழந்தை பார்க்குறது பண்ணுறது எல்லாம் எங்கள் அப்பா மாதிரி இருக்குது. இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நிறைய பேர் சொல்லுவீங்க. உறுதியாக சொல்கிறேனுங்க,
100% 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் 6ஆம் தேதி காலையில் 9:50 இருந்து 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 புத்திரபாகிய வளர்ச்சி ஏற்படும். அந்த புத்திரபாகியம் உங்கள் முன்னோர்களுடைய மறுபிறவி. இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. சரியா? அதே மாதிரி அந்த நேரத்தில் தீராத வழக்கு பிரச்சனை தீரும். மண்மனை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது தேவையில்லாத பழிபங்கமாக இருக்கட்டும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வாங்கினன்னு பேர், ஏதோ ஒரு விதத்தில் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்பீங்க. அதை உணர்ந்துட்டீங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னா இந்த 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் உங்கள் மேலே படுவதால் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. மாற்று கருத்து இல்லை. 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரை விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து பத்திரமாக இருக்கக்கூடிய நேரம். இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ல் மறைஞ்சிருவார். அப்போ இந்த இடத்துல அசுவனி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், பிறகு கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போது 8ஆம் தேதி சாயங்காலம் 4:58 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 வரைக்கும் சந்திரன் இங்கே இருப்பார். நம்ம ராசிக்கு நேர் ஆப்போசிட். உடல் ரீதியாக தொல்லைகள் வந்துடும். வண்டி வாகனத்தில் விபத்துகள் ஏற்படலாம். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. பேச்சு வார்த்தை முத்தி கைகலப்பாகலாம். அதனால் தேவையில்லாத ப்ராப்ளம், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரை கை பத்திரம், வாய் பத்திரம், கால் பத்திரம். முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகன பயணத்தை குறைச்சிக்கிடணும். நீங்கள் மற்றவங்கள பார்த்துக்கிறதுன்றது அப்புறம், முதல்ல நாம் நம்மளை பார்த்துக்கலாம். இந்த நேரம் எப்போது? 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 10ஆம் தேதி சாயந்தரம் 6:50 வரை மேஷத்தில் சந்திரன் இருக்கிற வரை சூதானமாக இருந்துக்கோ சாமி, பத்திரம். 10ஆம் தேதி சாயங்காலம் 6:50 11ஆம் தேதி 12ஆம் தேதி இரவு அதிகாலை வரை 12 மணி வரை சந்திரன் உங்கள் ராசியை பார்ப்பார். இது குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. குரு சந்திர யோகம்னு சொல்லலாம். குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம்னு சொல்லலாம். இது என்றைக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுக்கு 10ஆம் தேதி நைட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:50. அப்போ சனிக்கிழமை முழுமையாக வந்துடுது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும். சரியா? அப்போ நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. ஏற்கனவே உங்கள் ராசியாதிபதி செவ்வாவுக்கு சந்திரன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார். சந்திரன்னா ரோகிணி நட்சத்திரம் 1வது பாதத்தில் தான் செவ்வாய் இருப்பார். அப்போது சந்திரன் உச்சம் அடைகிறார். என்றைக்கு அடைகிறார்னா சந்திரன் கரெக்டாக 10ஆம் தேதி வந்துடுவார். சந்திரனுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, குருவுடைய பார்வை, 3 பார்வை நம்ம ராசி மேலே படுது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படலாம். திடீர்னு நான் ஒரு வீடு வாசல் வாங்குற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துருச்சு. கையில் 4 காசு பணம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடலான்ற ஒரு தைரியத்தில் அட்வான்ஸ் கொடுத்து விட்டுனுங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாளில் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சரியா? இந்த பதிவில் கொடுத்துருக்கிற பலன் முழுமையாக பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன்றது உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.